पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ नमो नारायणाय। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் முதல் நாமத்துக்கு வியாக்கியானம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பூர்வபாக ஸ்லோகங்களை பார்த்தீங்கன்னா வாசிச்சது. ஸ்ரீ வைஷம்பாயன உவாச்ச ஸ்ருத்வா தர்மான சேஷேன பாவனானி ச சர்வஷः யுதிஷ்டிரः சாந்தனவம் புனரேவாभ्यभाषत। யுதிஷ்டிர உவாச்ச किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तकं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवा शुभं को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं च वन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात्। श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोत्थितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च। अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत्। ब्रह्मण्यं सर्वधर्मम्यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवं येष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः। यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चे नरः सदा परमं यो महत्तेजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं दैवतानां च भूतानां यो व्ययः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहं यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये। முதல் ஸ்லோகத்தை வாசிச்சிடலாம். விஸ்வம் விஷ்ணுர் ஓம் விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரோ பூதபவ்யபவத்பிரபுः பூதகிருத்பூதபிருத்பாவோ பூதாத்மா பூதபாவனः। ஓம் விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரோ பூதபவ்யபவத்பிரபுः பூதகிருத்பூதபிருத்பாவோ பூதாத்மா பூதபாவனः। முதல் மந்திரத்துல மந்திரம்னே சொல்லலாமே, மந்திரவத்து மந்திரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல முதல் மந்திரத்துல முதல் நாமம் விஸ்வம். அந்த விஸ்வத்தை பத்தின விசாரம் போயிட்டு இருக்கு.
எப்பவுமே ஒரு வஸ்து இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு நாமம் இருக்கும். அப்ப மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா மாண்டூக்கிய உபனிஷத்தோட மெத்தட் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் ஓங்காரம்னு சொல்லிட்டு திரும்ப இது எல்லாம் பிரம்மம் அப்படின்னு சொல்ற மெத்தட். பேரை முதல்ல எல்லாத்தையும் சொல்லிடணும், அதுக்கப்புறம் அதுதான் எல்லா வஸ்துவாவும் இருக்கு அப்படின்னு சொல்லணும், வஸ்துவ சொல்லணும். நம்ம முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஸ்வத்துக்கு என்ன நிர்ணயம் பண்ணிருக்கோம், விஸ்வம் இஸ் ஈக்குவல் டு சமஸ்தம், ஜெகத்து, பூரணமான இந்த ஜெகத்துக்கு பேரு விஸ்வம் அப்படின்னு பேரு. இந்த பூரணமான ஜெகத்தா எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரம்ம தத்துவம் தான் இருக்கு. சகுண பிரம்மம் நாம ரூபத்தோடு சேர்ந்து சொன்னோம்னா இந்த மொத்த ஜெகத்தும் சகுண ஈஸ்வர ரூபம். அதே நேரத்துல அந்த உபாதி நாம ரூப உபாதிகளை நீக்கணும் அப்படின்னா, மாயா உபாதியை நீக்கணும் அப்படின்னா இது எல்லாம் வெறும் நிர்குண பிரம்மம் தான். கம்மல் மூக்குத்தி ஒட்டியானம்னு பார்த்தோம் அப்படின்னா கம்மல் மூக்குத்தியோடு சேர்ந்து நாம ரூபத்தோடு சேர்ந்து இருக்கிற தங்கம் சகுணம். அந்த கம்மல் மூக்குத்தின்ற நாமத்தையும் ரூபத்தையும் நீக்கிட்டு வெறும் தங்கம்னு பார்த்தோம் அப்படின்னா அது நிர்குணம். அதே மாதிரிதான் இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பார்த்தீங்கன்னா நாம ரூபத்தோடு சேர்ந்து சொன்னோம் அப்படின்னா இது மொத்தமும் ஈஸ்வர ஸ்வரூபம், இது பிரம்மம், சகுண பிரம்மம். நாம ரூபத்தை எல்லாத்தையும் நேத்தி பண்ணி நீக்கினதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிறது எதுவோ அது சுத்த பிரம்மம். அப்ப விஸ்வம் இஸ் ஈக்குவல் டு சகுணத்தையும் குறிக்கும் நிர்குணத்தையும் குறிக்கும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அர்த்தம் என்ன பண்றோம், விஸ்வம் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா பிரணவம், ஓங்காரம். விஸ்வம்ன்றதுக்கு அர்த்தம் டைரக்டா புரிஞ்சுக்கணும், ஓங்காரம் தான் விஸ்வத்தோட அர்த்தம். என்ன சாமி சொல்றீங்க, ஓங்காரம் அக்ஷரமாச்சே? ஆமா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம் தான் இது எல்லாம், சர்வம் பிரம்மைவ சர்வம் ஆத்மைவ சுருத்தி சொல்லுது, இது எல்லாம் பிரம்மன் தான்ப்பா, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா தான் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு, வஸ்துவ சொன்னதுக்கு பிறகு அதோட நாமத்தை வச்சு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, மாண்டூக்கிய உபனிஷத் சொல்லுது, ஓம் இத்யேததக்ஷரம் இதம் சர்வம். இதையெல்லாம் நீ பாக்குறிய, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம் தான் அப்படின்னு வந்து சொல்லுது. பிரம்மம்னு சொன்னா வஸ்து, அதே நேரத்துல அதுக்கு பேருன்னு சொன்னோம் அப்படின்னா ஓங்காரம். அப்ப விஸ்வத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த விஸ்வமா இருக்கிறது ஓங்காரம் தான் அப்படின்னு நாமம் நாமி இந்த ரெண்டுத்தையும் வச்சு சொல்றது. இதுல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பிரஷ்னோபனிஷத்து மந்திரங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். பிரஷ்னோபனிஷத்து ரொம்ப முக்கியமானது. அகாரத்தை பண்ணினீங்க அப்படின்னா முதல்ல அகாரத்தை பண்ணி, உக்காரத்தை பண்ணி, மகாரத்தை பண்ணி, கடைசியில பூரண ஓங்காரத்தை நான் தான் அப்படின்னு பண்ணணும். இதான் மெத்தட். ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா ஜீவன பரியந்தம் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அகாரத்தை பண்ணாருன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துருவார், நல்ல லைஃப் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப கிடைக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அகாரத்தை பண்றவன் என்ன பண்றான், சொர்க்கத்தை அடைகிறான், சொர்க்கத்தை அடைஞ்சு திரும்ப இந்த லோகத்துக்கு வரான், நம்பர் 1 இருப்பான் அவன் எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும். அப்புறம் உகாரத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறவன் என்ன பண்றான், நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு சுவாமி இருந்தார், அவர் நல்ல அபியாசி, நார்த் இந்தியால இருந்து வந்தார், இப்ப சமீபத்தில் வந்தார். ஒரு நார்த் சம்பிரதாயம் வந்து பாத்தீங்கன்னா நார்த் சம்பிரதாயம். ஒரு குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கிடைச்சார். குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்ணார், ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணுப்பா அப்படின்னு உகார பிரயோகத்தை வந்து சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்துட்டு சரி நீ போய் தபஸ் பண்ணு அப்படின்னு அனுப்பிட்டார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த குருநாதர் அவர் பார்க்கவே இல்லை, ஜீவனத்தில் அவர் பார்க்கவே இல்லை. இவரு ஆயிடுச்சு 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, நம்ம சுவாமி வருவார், குரு வருவார்னு தேடி இந்தியா ஃபுல்லா பார்த்துக்கிட்டே இருக்காரு, காணவே காணும், குருவே இல்லை, போயாச்சு. ஆனா அவர் என்ன உபதேசம் பண்ணார், உகார பிரதானமான ஓங்காரத்தை உபதேசம் பண்ணியிருக்கார். இவரும் நல்ல நிஷ்டாவான். அப்ப லாஸ்ட் வரைக்கும் இவர் என்ன பண்ணுவார், இந்த ஓங்காரத்தோட உக்காரத்தையே பண்ணிட்டு இவர் ஜீவனம் போயிடுதுன்னு வச்சுங்க. என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யஜுர்வேத மந்திரங்களால இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சோமலோகத்துக்கு கூட்டிட்டு போய் நல்ல நிஷ்டையும் தபஸும் இருக்கிறதுனால அங்க போகங்கள்லாம் அனுபவிச்சு நல்ல சுகபோகங்கள்லாம் திரும்ப ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துக்கு அவர் வருவார். இது வந்து பாத்தீங்கன்னா உக்கார உபாசனையோட பிரயோஜனம். யாரு வந்து பாத்தீங்கன்னா மகாரத்தையும் சொல்லி கொடுத்து, அதுக்காக தான் இப்ப நான் ஒவ்வொன்றுத்தையே எடுத்துக்கிறேன். அகாரம் சொன்னா என்ன, உக்காரம் சொன்னா, மகாரம் சொன்னா நல்ல மனசுக்குள்ள நல்லா பதியணும். அகாரத்தை தாண்டி உக்காரத்துக்கு போகணும், உக்காரத்தை தாண்டி மகாரத்துக்கு போகணும். ஜம்ப்லாம் பண்ண முடியாது, ஹை ஜம்ப்லாம் ஒன்றும் ஆகாது, மூக்கு உடஞ்சு போயிடும், தலை உடஞ்சு போயிடும்.
அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெப்பா ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் போகணும். அப்ப அதனால மகாரத்தை யாரு வந்து பாத்தீங்கன்னா பண்றானோ அவன் அந்த மகாரத்தை பண்றதுனால எங்க போறான்? பிரம்மலோகத்துக்கு போறான். அந்த பிரம்மலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா காரண காரிய சுரூபமா பராபரமா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை வந்து பாத்தீங்கன்னா சாயுஜ்ய பதவியில அவன் அடைகிறான், அந்த பிரம்மத்தோடு ஒன்றிணைகின்றான். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கிரமமுக்தி அப்படின்னு பேரு, மகாரத்தினால. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் யாரு வந்து பாத்தீங்கன்னா இந்த பூரணமான ஓங்காரத்தை எவன் அபியாசம் பண்றானோ, மகாரத்தையும் தாண்டி இந்த ஓங்காரம் அகார உகார மகாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரத சொப்பன சுசுப்தி 3 அவஸ்தைகள். இந்த அகார உகார மகாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஸ்வன் தைஜசன் பிராக்ஞன் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டிவிஜுவல் ஆத்மா. ஜாகிரதத்துல விஸ்வன், சொப்பனத்துல நான் எனக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தைஜசன் பேரு. அதே டீப் ஸ்லீப்ல எனக்கு என்ன பேரு? பிராக்ஞன் அப்படின்னு பேரு. 3 அவஸ்தைகள் 3 பேர். இதே டோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா காஸ்மிக்ல வந்து விராட்டு, ஹிரண்ய கர்ப்பன், ஈஸ்வரன். பிரபஞ்சம் என்ன பிரபஞ்சம்? ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம். அகாரம் ஸ்தூலம், உகாரம் சூக்ஷ்மம், மகாரம் காரணம். இந்த விதமா 3 பிரபஞ்சங்கள், 3 ஜீவர்கள், 3 ஈஸ்வரர்கள். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. காரியம் காரணம் இது எல்லாம் ஓங்காரத்தோட அகார உகார மகாரம். இதுக்கு அந்நியமா நான் இருக்கேன். இந்த 3த்தையும் வியாபிச்சு ஜாகிரதத்திலையும் நான் இருக்கேன், சொப்பனத்திலையும் நான் இருக்கேன், டீப் ஸ்லீப்லையும் நான் இருக்கேன், சுசுப்தியிலையும் நான் இருக்கேன். இந்த 3ம் எனக்கு வேறானது. இந்த 3த்திலையும் இருக்கக்கூடியவன் நான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தன்னை துரியமா ஒருத்தன் அறியும் போது வெறும் பார்ப்பவன், இது எல்லாம் 3 லோகங்களும் பார்க்கப்படுகின்றவைகள் அப்படின்னு அறிஞ்சு 3 தேகத்தையும் 3 அவஸ்தைகளையும் எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்ணி தான் தான் அப்படின்னு எவன் பார்ப்பவனா நிற்கிறானோ அந்த பார்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் ஓங்காரத்தை வியாபிச்சிரு, அந்த 3 அக்ஷரங்களை வியாபிச்சிருக்கிற ஓங்கார சுரூபம். நான் ஓங்கார சுரூபமாவே இருக்கேன் அப்படின்னு எவன் வந்து பாத்தீங்கன்னா பூரண ஓங்காரத்தை அகம் அப்படின்னு அபியாசம் பண்றானோ, நான் அப்படின்னு, அவன் துரியத்தை அடைகின்றான். இங்கேயே ஜீவன் முக்தியை அடைகின்றான். இதான் வந்து பாத்தீங்கன்னா பிரஷ்னோபனிஷத்தோட டாபிக் முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தடுத்த தைத்திரியத்துல இருந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்றாரு, ஒரு மந்திரத்தை. கட்டம் பார்த்துட்டோம், பிரஷ்னம் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் முண்டக்கம் வரணும். ஆனா ஆச்சாரியர் என்ன பண்றாரு? தைத்திரியத்தை கொண்டுட்டு வந்துட்டார். தைத்திரியம் பார்த்துட்டு வேணா இல்ல, முண்டக்கமே பார்த்துடலாம். முண்டக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான மந்திரங்கள் இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் முண்டக்க உபனிஷத்தை சொல்லலை. ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்? முண்டக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும், பார்த்தாதான் நல்லா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது முண்டக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 2, 2, 3ல இருந்து ஆரம்பிக்குது. 2, 2, 3 அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் ஆரம்பிக்குது. அந்த பிரம்மத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முந்தின மந்திரமும் கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான மந்திரம் ஒண்ணு இருக்கு. 2, 2, 2, 2ன்னு போட்டுங்க, அங்க இருந்தே ஆரம்பிச்சிருங்க. 2, 2, 2ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் இருக்கு. தத்யேததக்ஷரம் பிரம்ம, நடுவுல இருந்து ஆரம்பிக்கிற 2, 2, 2ல இருந்து முண்டக்க உபனிஷத் 2, 2, 2ல ஆரம்பிக்குது. ததேததக்ஷரம் பிரம்ம, அந்த பிரம்மத்துக்கு என்ன பேரு? அக்ஷரம் பிரம்மன்னு பேரு. வஸ்துவா சொல்லுது. அக்ஷரம்னா பிரம்மத்தை குறிக்கிறது, அழிவற்ற நாசமில்லாத பிரம்ம தத்துவம், அதுதான் பிரம்ம. அந்த பிரம்மம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வஸ்துவா பார்க்கும்போது என்னவா இருக்குன்னா ச பிராணஸ்ததுவாங் மனஹா. அந்த பிரம்மம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணமயமா இருக்கு, வாக்குமயமா இருக்கு, மனோமயமா இருக்கிறது. இந்த பிரம்மத்தை யாராவது 3 அக்ஷரங்களா பிரம்மம் எப்படி இருக்கு அப்படின்னு இந்த தேகத்துல என்னவா இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா பிரம்மம் தான் வாங்மயம், வாக்குமயமா இருக்கிறது. இந்த வாயிலிருந்து வரக்கூடிய எல்லா சப்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் தான். இந்த வாங்மயமா இருக்கிறது வாணி. அதே மாதிரி மனசா இருக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா மனோமயமா இருக்கிறதும் அந்த பிரம்மம் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2ம் ஒடுங்கினதுக்கு பிறகு இருக்கிறது பிராணமயமா இருக்கிறது பிரம்மம்.
அகாரம் வாக்கு, உகாரம் மனசு, மகாரம் பிராணன். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதத் சத்தியம் ததேதத் சத்தியம் தது அமிர்தம் தது வேதவ்யம் சோமிய வித்தி மந்திரம் இருக்கு. இந்த ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா ததேதத் சத்தியம், இந்த மூணுத்தையும் வியாபிச்சிருக்கிறது இருக்கு பாத்தீங்களா, துரியம், அது பூரண ஓங்காரம், அதான் கான்சியஸ்னஸ். அப்போ கான்சியஸ்னஸ் வேற, அதுக்கு அந்நியமா இருக்கிறது பிராணன் மகாரம், மனசு உகாரம், அப்புறம் வாக்கு வந்து பாத்தீங்கன்னா அகாரம். இந்த மூணுத்தையும் வியாபிச்சிருக்க ஓங்கார சுரூபமா எது இருக்கோ தது ஏதத் சத்தியம், அதுதான் இந்த சத்தியம். தது அமிர்தம், இந்த ஓங்கார சுரூபமா இருக்கிற பிரம்மம் தான் அமிர்தம். தது வேதவ்யம், அந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அறிந்து கொள்ள வேண்டும் விசேஷ ரூபத்துல. அந்த பிரம்மத்தை வேதவ்யம் அப்படின்னா அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறியணும்? ததேதத் வேதவ்யம் சோமிய வித்தி, அது எப்படின்னு தெரிஞ்சுக்கோ ஏ சிஷ்யனே, அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கோ, நான் சொல்றேன் அப்படின்னு மந்திரம் சொல்லுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது மந்திரம் சொல்லுது, 2-2-3. தனுர் கிரஹீத்வா ஔபனிஷதம் மகாஸ்திரம் ஷரம் ஹுபாசா நிஷிதம் சந்தயீத ஆயம் யதத் பாவகதேன சேதசா லக்ஷ்யம் ததேவாக்ஷரம் சோம்ய வித்தி. கேட்டுங்க. நாத பிரம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மந்திரத்தையும் யூடியூப்ல போடுவார். யாருக்காவது கேட்கணும்னு ஆசை இருந்தால் கேட்டுங்க. மந்திரத்தை எழுதுறதா இருந்தாலும் எழுதிக்கங்க, அவர் எழுதி போடுவார். ஆனால் யாரும் பார்க்குறீங்களான்னு தெரியல எனக்கு. நாங்கள் மெனக்கெட்டு ஒவ்வொன்றத்தையா அவர் பாவம், எனக்கு துக்கமாக இருக்குது நாத பிரம்ம ஒர்க் பண்ணுறதை பார்க்கும்போது. நாத பிரம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதான் ஒருத்தர் 2 பேர் எதுக்காக நாங்கள் போடுறோன்னு யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இல்லை நான் சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, பார்க்கறது நிறைய பேர் நம்ம கிளாஸில் இருக்கவங்க எல்லாம் அந்த நோட்ஸ் எடுப்பாங்க, அதெல்லாம் எழுதிப்பாங்கன்றதுக்காக தான் உட்காந்து மெனக்கெட்டு பண்ணிட்டு இருக்காரு. அப்போ எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு உங்களை யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும் பக்கத்தில் இருந்து. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவமதிச்சிட்டிங்க அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடுது. எதை கேட்டுட்டு இந்த காதில் கேட்டு இந்த காதில் போயிட்டீங்க அப்படின்னா. ஆமாம், அதான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் ஒர்க் பண்ணுறோம். நம்ம பாடம் படிக்கிறவங்க திரும்ப அதை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான். அதை எதாவது மிஸ் ஆகி போச்சுன்னா அதை எடுத்து எழுதணுன்றதுக்காக தான் அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கே போடணும் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கிறது. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறதுன்னு நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தா தான் தெரியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக கொடுத்துட்ருக்கு. அதனால் பயன்படுத்திங்க. இந்த மந்திரங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, இந்த மந்திரங்கள்லாம் நான் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிக்கவும் முடியாது. அதனால தான் யூடியூப்பை பார்த்து கரெக்டாக உட்காந்து பொறுமையாக எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணிட்டு கரெக்டாக வச்சு எழுதி மெதுவாக கொண்டு வரலாம். தனுர் கிரகித்வா குருநாதர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஓங்காரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பிரம்மத்தை, அக்ஷர பிரம்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அக்ஷர பிரம்மம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அதுதான் விஸ்வம்ன்ற சப்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிரம்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அறியணும்? அதுதான் வாக்மயமா இருக்கு, மனோமயமா இருக்கு, பிராணமயமா இருக்கு. இந்த 3ம் அகார உகார மகாரம், இந்த 3ம் சகுண பிரம்மம் அப்படின்னு பேர். ஓங்காரம் சகுணம், அகார உகார மகாரமா இருக்கிற ஓங்காரம் சகுணம். இதுக்கப்புறம் 4வதா இருக்கக்கூடியது வந்து துரியம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நிர்குணம். அந்த நிர்குண பிரம்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிடுச்சு. எப்படி சுவாமி அறியறது அப்படின்னு கேட்டா மந்திரம் சொல்லுது, தனுர் கிரகித்வா. தனுஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வில்ல எடுத்துக்கோ. ஔபனிஷதம் மகாஸ்திரம், இதுல வந்து அஸ்திரம் அப்படின்னா அம்ப எடுத்துக்கணும். எப்படிப்பட்ட அஸ்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மாஸ்திரம் சொல்றோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அஸ்திரம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஔபனிஷதம் மகாஸ்திரம், உபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய மகா அஸ்திரம். அஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா உபனிஷத்து. அந்த அஸ்திரத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்? உபாசா நிஷிதம் சந்தயீத. அந்த வில்லுல வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்ல இந்த ஓங்காரன்னு சொல்லக்கூடிய இந்த இந்த உபனிஷத்துன்ற அஸ்திரத்தை என்ன பண்ணணும்? நல்லா கூர்த்தீட்டணும். எப்படி கூர்த்தீட்டுறது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாசா நிஷிதம், உபாசனையினால நல்லா கூர்த்தீட்டணும். நல்லா கூர்த்திட்டு அந்த வில்லுல எடுத்து வச்சு பூட்டணும், வச்சு எடுத்து செட் பண்ணணும். நீங்க வில் வித்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எடுத்து வச்சு கரெக்டா வச்சு நல்லா அவதானம் பண்ணி எய்வாங்க.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த உபனிஷத்துன்ற மகா அஸ்திரத்தை நல்லா உபாசனையினால கூர்த்திட்டு எடுத்து வச்சு அடிக்கணும். ஆயம்ய தத் பாவகதேன, அதை எடுத்து வச்சு என்ன பண்ணுவோம், இழுத்து அப்படி பார்ப்பாங்க தெரியுங்களா உங்களுக்கு. அப்படியே நான் பார்ப்பேன், சில ஒரு சின்ன குட்டி பொண்ணு பண்ணுச்சு இப்ப பார்த்த சமீபத்துல. என்ன அவதானம் பண்ணுது, அது அந்த ஸ்டைலே பார்க்கறதுக்கு அந்த வில்லுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைல சூப்பரா இருக்கும். இழுத்து வச்சு அப்படியே கவனமா இருந்து அடிக்கிறது. அது எப்படி அடிக்கிறது, ஆயம்ய தத் பாவகதேன சேதசா, இந்த சித்தத்தினால பாவத்தை உண்டு பண்ணி அந்த பாவத்தோடு சேர்ந்து இந்த அஸ்திரத்தை வந்து இந்த உபனிஷத்துன்ற மகாஸ்திரத்தை எய்ய வேண்டும். லட்சியம் ததேவாட்சரம் சோம்ய வித்தி. லட்சியம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அக்ஷர பிரம்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா லட்சியம். சுவாமி இந்த தனுசுன்னு சொன்னீங்களே சுவாமி, எதென்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 4வது மந்திரம் சொல்லுது, பிரணவோ தனுகு. இதான் மந்திரம், முக்கியமான மந்திரம் வந்தாச்சு. பிரணவமே தனுகு. உபனிஷத்தெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு பிறகு ஒரு சாதகன் என்ன பண்ணணும், நிதித்தியாசனத்துக்கு வரும்போது என்ன பண்ணணும், இந்த ஓங்காரத்தை எடுத்துக்கணும். வேற எதுவும் இல்லை, எல்லாம் படிச்சு முடிச்சு. அதனால்தான் பின்னாடி வரப்போகுது 27வது பேஜ்ல நான் சொல்லியிருக்கேன், ஆலோடிய சர்வ சாஸ்திராணி. மொத்த சாஸ்திரங்களையும் படிச்சு முடிச்சதுக்கு பிறகு திரும்ப திரும்ப விசாரம் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணணும், ஹரிதான் தியானம் பண்ணணும், பிரம்மத்தை தான் தியானம் பண்ணணும். எது மூலமா, இந்த ஓங்காரத்து மூலமா. ஓங்காரம் என்னது, பிரணவோ தனுகு. இந்த தனுஷ் எது அப்படின்னா பிரணவம் தான் தனுஷ். வில்லு வந்து பிரணவம். ஷரோஹியாத்மா, இந்த ஷரம் எது அப்படின்னா ஜீவாத்மா. ஜீவாத்மானா என்னன்னா மனசுதான் ஜீவாத்மா. இந்த மனசுன்ற ஜீவாத்மாவை அந்த அம்பா எடுத்து வச்சுக்கிறது வில்லுல. ஓங்காரம் தனுஷு. இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மா, ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், மனசு. அந்த மனசையும் ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸையும் ஆத்மா, அதுதான் ஷரம். பிரம்ம தல் லட்சியம் உச்சியதே. இந்த அம்பை வந்து பாத்தீங்கன்னா லட்சியம் இது பிரம்மம். பிரம்மம் தான் லட்சியம் என்று சொல்லப்படுகிறது. 3 விஷயம், தனுஷு, அப்புறம் அம்பு, லட்சியம். அந்த பிரம்ம இதுதான் பிரணவம் தான் தனுஷு, ஓங்காரம் தான் தனுஷு வில்லு. ஷரம் அம்பு எது அப்படின்னா ஜீவாத்மா மனசு. அப்புறம் லட்சியம் எது அப்படின்னா பிரம்மம். அப்பிரமத்தேன வேதவ்யம். அப்பிரமத்தம்னா என்ன அர்த்தம், கவனக்குறைவில்லாம எய்ய வேண்டும். பாடம் படிக்கும் போதுல இருந்தே ஆரம்பிக்கணும். அது ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு பக்தரை கிளாஸ்ல உட்கார வச்சா, அவர் என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு கிளாஸ் போயிட்டே இருக்கு, திடீர்னு போன் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, எனக்கு அப்படியே வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. நான் பழைய ரிஷியா இருந்ததுன்னா சாபம் கொடுத்து எரிந்து போவாய் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்ப கூட யாராவது நடுவுல வந்து பாத்தீங்கன்னா மியூட் பண்ணாம விவகாரம் பண்ணீங்கன்னு வச்சுங்க, எனக்கு என்ன கோபம் வரும்னா துர்வாச முனிவர் மாதிரி கோபம் வரும். சின்மயானந்த சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹால்ல வந்து பெரிய ஹால்ல கிளாஸ் எடுப்பாராம். அப்ப யாராவது வந்து பாத்தீங்கன்னா அசைஞ்சு அந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு போறது வர்றது சினிமாவா நடக்குது, பிடிச்சி கத்தி எடுத்துருவாரா எல்லாத்தையும். அவ்வளவு பயம் இருக்கும் சின்மயானந்த சுவாமிகிட்ட. ஐயோ அப்படின்னு. இவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, பதஞ்சலி என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா, பாடம் மகாபாஷ்யம் எடுக்கும்போது ஒருத்தரும் எந்திரிக்க கூடாது, அதான் கண்டிஷன். எந்திரிச்சு போனீங்க அப்படின்னா பிரம்ம ராட்சசன் ஆயிடுவீங்கன்னு சாபம். ஞாபகம் வச்சுங்க. ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடத்துல, ஏன் அப்படின்னா இது படிக்கிறது வந்து மோட்ச வித்யா. அப்ப கவனம் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற காலத்துல இருந்தே அந்த கவனம் இருக்கணும். படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இது வந்து மோட்சத்தை கொடுக்கறது அப்படின்ற கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ ஓங்காரத்துக்கு நிதித்தியாசனத்துக்கு வரும்போது அந்த ஓங்காரத்து மேல நமக்கு எப்படி இருக்கும், நல்ல பாவம், நல்ல பிரியம் எல்லாமே இருக்கும். அந்த பிரியத்தோட அந்த ஓங்காரத்தை என்ன பண்ணணும், அப்பிரமத்தேன அப்படின்னா கவனக்குறைவில்லாம, அலட்சியப்படுத்தாம, ரொம்ப அட்டென்ஷனோட பாவத்தோட வந்து பாத்தீங்கன்னா வேதவ்யம், அந்த ஓங்காரத்தை என்ன பண்ணணும், அம்ப வச்சு, அம்பு எது மனசு, மனசை வந்து பாத்தீங்கன்னா எய்ய வேண்டும். ஓங்கார இதுல எடுத்து வச்சு ஷரவத்தன்மையோ பவேத், பாவிக்கணும். இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா ஜீவாத்மாவா இருக்கிற மனசு அந்த பிரம்மத்தோடு ஐக்கியமாகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாவிச்சு தன்மையோ பவேத், எப்படி ஒன்னாகுதோ லட்சியத்தோட, அது மாதிரி இந்த மனசு அந்த பிரம்மத்தோட ஒன்றாக வேண்டும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா, வேதாந்தத்துக்கு வந்ததுக்கு பிறகு நிதித்தியாசனத்துக்கு போகும்போது ஒருத்தன் என்ன பண்ணணும் சுவாமி, இப்ப என்ன மாதிரி பேசிட்டு இருக்கலாமா சாமி கிளாஸ் எடுத்தா,
அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் எல்லாம் வந்து வேதாந்த விசாரம் பண்ணாங்கட்டி எல்லாத்தையும் தூக்கி சிரவண மனனத்திலேயே முடிஞ்சு போயிடும். நிதித்தியாசனத்துக்கு போறவன் என்ன பண்ணுவானா, ஆத்மான மந்தியாவாச்சோ விமுஞ்சத மந்திரம் வருது. 5வது மந்திரம் 3-2-2-5 2-2-5 சொல்லுது, தமேகம் ஜானத, அந்த ஆத்மா ஒன்றையே அறிந்து கொள்வாயாக. லட்சியம் இது, இந்த ஆத்மாவை மட்டும் தான் அறியணும். தம் ஏவ ஏக்கம் ஜானத, அந்த ஒரே பிரம்மத்தை ஆத்மாவை அறிந்து கொள்வாயாக. அத ஆத்மானம் அந்யா, அந்த ஆத்மாக்கு அந்நியமான வாச்சோ விமுஞ்சத, அந்யா வாச்சாம் விமுஞ்சத, மற்ற எல்லா சப்தங்களையும் தூக்கி ஓரமா போடு. ஆத்மாவை அறியணும்ன்றத மட்டும் லட்சியமா வச்சுக்கோ. அமிர்தசிய ஏஷ சேது, இந்த ஓங்காரம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேத்து. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தத்தை அடைவதற்கு சேத்து. படிச்சுட்டாச்சு, புரிஞ்சாச்சு, ஒரு புண்ணாக்கும் யூஸ் ஆக. ஊர்ல ஏகப்பட்ட பேர் படிச்சு புரிஞ்சவங்க ஊர்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, மோட்சம் எல்லாம் கிடைக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அமிர்தசிய சேத்துகு, அதனால என்ன பண்ண, ஓங்காரத்தை பிரம்மம்னு இது பண்ணி அதையே தியானிக்கணும். மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த மந்திரம் சொல்லுது 6-2-2-6 சொல்லுது, அரா இவரதநாபௌ சங்கதா யத்ர நாட்யஹ. அரா இவரதநாபௌ, எப்படி வந்து சைக்கிள் சக்கரத்துல எல்லா ஃபோக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஹப்ல வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜகத்தும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆகிருக்கு. கான்சியஸ்னஸ் தான் ஹப். அந்த கான்சியஸ்னஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா இந்த மொத்த உலகமும் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கு. மொத்த ஜகத்தும் எங்க கனெக்ட் ஆயிருக்கு, எதனால நினைவு பெற்று இருக்கு, இந்த பிரம்மத்துல. எத்தர நாடியக ச ஏஷோ அந்தஸ்சரத்தே, இந்த நான் சொல்றமே இந்த கான்சியஸ்னஸ், இந்த நான்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல இருக்கிற வந்து 72,000 நாடிகளும் இந்த நான்ல வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருக்கு. ஹிருதயத்துல இருக்கிற இந்த நான்ல பகுதாச்சாயமானக, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடியில இருந்தா எல்லாம், இந்த நான்ல இருந்தா எல்லா நாடிகளும் கிளம்பி வெளிச்செல்கின்றன. அந்த நானை எப்படி சுவாமி தியானம் பண்றது, ஓம் இத்யேவம் தியாயத. கண்டிஷன் சொல்லுது. கட்டளை எதுக்காக சொல்லுவாங்க, கட்டளை எப்பவுமே பண்ணணுன்றதுன்னு சொல்லுவாங்க. சில சாமிகள்லாம் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓங்காரம் சொல்லியிருக்கு யாருக்கு, ஒரு என்னோட படிச்சவர் ஒருத்தர் சகப்பாட்டி இருக்க, புரிச்சா போதும் வேதாந்தம். தபஸ்லாம் யாரு இருப்பா, கிரகஸ்தன் தானே இருப்பான். நீங்க எதுக்கு சுவாமி தபஸ்லாம் பண்றீங்க. நான் வந்து தேவையில்லாம வந்து அன்னைக்கு அவர் வீட்டுக்கு போகும்போது ஏகாதசி விரதம், நான் முன்னாடி ரெகுலரா ஏகாதசி விரதம் ரெகுலரா இருந்துட்டு இருந்தேன். அப்ப நான் என்ன பண்ணேன், ஏகாதசி விரதம் இன்னைக்கு சாப்பிட்றது இல்லை, நான் நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன். ஏகாதசி விரதமா, விரதம்லாம் யாரு இருப்பா, அதெல்லாம் கிரகஸ்தர்கள் தானே இருப்பாங்க அப்படின்னு. கிரகஸ்தர்கள் இருப்பாங்களா, சரி விட்டாச்சு அந்த ஸ்டேட்மெண்ட். அப்புறம் இன்னொருத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, இன்னொருத்தர் நீண்ட வருஷங்களா வந்து பாத்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்காரு, சிம்யா மிஷன் தயானந்தா மிஷன் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காரு, நிறைய வருஷங்கள் படிச்சவர். அவர்கிட்ட சொன்னேன் இது மாதிரி விரதம்லாம் ஏதாவது இருக்கீங்களா அப்படின்னு. விரதமா, யார் இருக்கணும் விரதம், அதெல்லாம் சன்னியாசிகள் தானே இருக்கணும், நாங்க எதுக்கு இருக்கணும் கிரகஸ்தர்கள். அப்ப எனக்கு கேள்வி வந்துச்சு, அப்ப சன்னியாசியும் விரதம் இருக்க வேணாம், கிரகஸ்தனும் விரதம் இருக்க வேணாம், அப்ப வந்து பாத்தீங்கன்னா தபஸ் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேணாம், ஆனா மந்திரங்கள்லாம் தபஸ் பண்ணாதான் பாப்பம் நாசமாகும்னு சொல்லுது. இப்ப எனக்கு கேள்வி வருது, யார் பண்றது அப்போ, கிரகஸ்தனும் பண்ண வேணாம் சன்னியாசியும் பண்ண வேணாம், அப்ப சாஸ்திரம்லாம் யாருக்கு சொல்லியிருக்கு. அப்ப அதே மாதிரி ஒரு சுவாமி சொன்னார் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓங்காரமா, ஓங்காரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லை, அதுவும் ஜபிக்கெல்லாம் தேவையில்லை, எதுக்கு ஓங்காரம், உட்கார்ந்து வந்து ஆத்மாவை புரிஞ்சுட்டா போதுமே. அப்ப எதுக்கு ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து முண்டக்க உபனிஷத்து சொல்லுது, ஓம் இத்யேவம் தியாயத ஆத்மானம், ஓம் என்று இந்த ஆத்மாவை தியானிப்பீர்களாக. ஏ முமுக்ஷுவே, ஓங்காரத்தை என்ன பண்ணு, தியானம் பண்ணு. அப்படி தியானம் பண்ண உனக்கு என்ன சுவாமி கிடைக்கும், ஸ்வஸ்தி வக பாராய தபசக பரஸ்தாத், உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். இப்ப ஆசீர்வாதம் கிடைச்சிருது, மந்திரத்தை படிக்கும் போதே ஆசீர்வாதம். யாரெல்லாம் இந்த ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜபிக்கிறீர்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஓங்காரத்தை தியானம் பண்றவங்களுக்கு ஸ்வஸ்தி வகா பாராய தமசப்பரஸ்தாத், இந்த சம்சாரத்தை தாண்டி அஜ்ஞானம்ன்ற இருட்டை தாண்டி போறதுக்கு உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம், ஸ்ருதி ஆசீர்வாதம் பண்ணு. அப்ப ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஓம் இதி தியாயத ஆத்மானம், ஓம் இத்யேவம் தியாயத ஆத்மானம்,
ஓம் என்று இந்த விதமாக ஆத்மாவை தியானிக்க வேண்டும் சொல்லியாச்சு கட்டளையா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கிறது முண்டக்கத்துல சொல்லி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இங்க வந்துருங்க, நம்ம பாடத்துக்கு வந்துருங்க. நடுவுல முண்டக்கத்தை 2-2-1 ஆரம்பிச்சு 2-2-2 வரைக்கும் 4 மந்திரங்களை எடுத்துங்க. இதுக்கப்புறம் தைத்திரியத்துக்கு ஆச்சாரியர் வர மாண்டுக்கத்தை பின்னாடி போட்டுக்கிட்டார். தைத்திரியத்துல என்ன இருக்கு? ஓமிதே பிரம்ம ஓமிதே தகும் சர்வம். அருமையான பிரகரணம். அது சொல்லுது என்னன்னா, ஓமிதி பிரம்ம. ஓம் என்றது இதுவே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம். நாமமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அகார உக்காரம் மகாரமா எடுத்தா சகுணம். அகார உக்காரம் மகாரத்தை லயம் பண்ணதுக்கு பிறகு மிச்சம் எது அமாத்திரையா இருக்கோ அது நிர்குணம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓம் என்ற அக்ஷரமே பிரம்மம். ஓம் இது பிரம்ம, ஓம் என்பதே பிரம்மம். ஓம் இது இதம் சர்வம். அது மட்டும் இல்ல, ஓம் என்ற இந்த அக்ஷரம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த லோக்கமும் மொத்தமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது அனைத்தும் ஓங்காரமே. ஓங்காரம் தான் பிரம்மம், ஓங்காரம் தான் இது எல்லாம் அப்படின்னு தைத்திரியத்துல 1:8 யஜுர்வேத ஆரண்யகே, யஜுர்வேத ஆரண்யக பாகத்துல இருக்கிற தைத்திரிய உபனிஷத்துல இந்த மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமானது சாந்தோக்கியத்தை கொண்டு வர்றார். அடுத்தது சாந்தோக்கியத்துல மந்திரம் சொல்லுது, தத்யதா சங்குனா சர்வாணி பர்வாணி சந்திருண்ணானி. தத்யதா சங்குனா சர்வாணி பர்ணாணி சந்திருண்ணானி. ஒரு அரச மர இலையை எடுத்துங்க, யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு அரச மர இலையை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் 5 நாள் 1 வாரம் 10 நாள் தண்ணியிலேயே போட்டு வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும்? மெதுவா அந்த இலையில இருக்கக்கூடிய மேல இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாம் அப்படியே மெதுவா டீகம்போஸ் ஆகி அதெல்லாம் போயிடும். போனதுக்கு பிறகு உதறினீங்கன்னா அதுல இருக்கிறதெல்லாம் போயிட்டு வெறும் நாடி ஜாலம் மட்டும் மிச்சம் இருக்கும். அதுல வெறும் அரச மர இலையில வெறும் ஸ்கெலட்டன் மட்டும் இருக்கும். அதை எடுத்து உதறி நல்லா வந்து பெயிண்டிங்லாம் பண்ணலாம், சூப்பரா இருக்கும். அதை எடுத்து தனியா வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன், இந்த இலை வந்து பாத்தீங்கன்னா இலைன்னு சொன்னமே, அந்த இலை மொத்தமும் எங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அந்த நாடி ஜாலத்துக்கு மேலதான் இருந்துச்சு. அப்ப நாடி ஜாலம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மொத்த இலையையும் தாரணம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா நம்ம என்ன பாக்குறோம்? மரத்துல பாக்குறோம், இலை இருக்கே, நிறைய இலையெல்லாம் இருக்கு. இலைக்குள்ளார இலைய வியாபிச்சு அந்த நாடி ஜாலம் இருக்கிறது. அதுதான் இந்த மந்திரம் சொல்லுது. தத் யதா, அது எவ்வாறெனில், சங்குனா சர்வாணி பர்வாணி சந்திருண்ணானி. சங்குனானா நாடி ஜாலம். அந்த நாடி நரம்புகள் அந்த இலையில இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் மூலமா அந்த இலையானது வந்து பாத்தீங்கன்னா முழுசா வியாபிக்கப்பட்டிருக்கு. எந்த அளவு இலை இருக்கோ அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா அந்த நாடி ஜாலத்தை தனியா எடுத்தீங்கன்னா அதே அளவுதான் இருக்கும். மேல மட்டும்தான் ஸ்கின் வந்து என்ன ஆச்சு, இலையா தெரிஞ்சது. அப்ப அந்த இலை முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாடி ஜாலம் வியாபிக்கப்பட்டிருக்கு. ஏவம் ஓங்காரேன சர்வாவாக்கு சந்திரன்னா. இந்த விதமாகவே இந்த லோகத்தில் இருக்கிற எந்த சப்தமா இருக்கு, ஆட்டோ சப்தம் சாமி, இப்போ ஒரு சத்தம் அடிச்சா, ஹார்ன் அடிச்சானே சாமி ஒரு சப்தம். இங்க ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்கான், ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. டர்ன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்தம் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. ஏதோ ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சப்தம் சாமி. ஒரு பட்சி கட்டுது சாமி, ஒரு மியூசிக், வீணா வாத்தியம். உலகத்துல எந்த வாத்தியம் இருந்தாலும் எந்த சப்தம் இருந்தாலும் சர்வா வாக்கு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சப்தங்களும் என்ன அப்படின்னு கேட்டா ஓங்காரேன ஏவம் ஓங்காரேன சந்திருண்ணா. அந்த இலைய வியாபிச்சு எப்படி அந்த நாடி ஜாலம் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வ சப்தங்களையும் வியாபிச்சு இந்த ஓங்காரமானது இருக்கிறது. ஓங்கார ஏவ இதம் சர்வம். இந்த மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம் தான். இதுக்கு அந்நியமா, ஓங்காரத்துக்கு அந்நியமா எந்த வாக்கும் இல்லை. வாக்குக்கு அந்நியமா வஸ்துக்கள் இல்லை. வாக்குக்கு அந்நியமா வஸ்துக்கள் இல்லை. வஸ்துக்கு அந்நியமா வாக்கு இல்லை. வஸ்து எது? பிரம்மம். இதம் சர்வம் பிரம்ம. இது எல்லாம் பிரம்மம்னு சொல்லுங்க, அது வஸ்து. இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாக்குல சொன்னீங்கன்னா இது எல்லாம் ஓங்காரம்.
அதனால ஓங்கார ஏவ இதம் சர்வம், ஓங்காரம் மட்டும்தான் இது அனைத்தும். இது சாந்தோக்கியம். இந்த விதமா சாந்தோக்கிய உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. 2 வாட்டி சாந்தோக்கியம் சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சாந்தோக்கியத்தை சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்தது முக்கியமானது வராருங்க. இப்பதான் நம்மளுடைய முக்கியமான பாட்டு வருது, மாண்டூக்கிய உபனிஷத். ஓங்காரத்தை பத்தி யாராவது நல்லா தெரிஞ்சுக்கணும், உபாசனையை நல்லா தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஓங்காரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது இந்த மாண்டூக்கியம் தான். முதல் மந்திரம் வருது, ஓம் இத்யேததக்ஷரமிதம் சர்வம் இத்யுபக்ரம்ய. மந்திரம் என்ன சொல்லுது? ஓம் இத்யேததக்ஷரம் இதம் சர்வம். மந்திரம் துண்டா தான் எழுதியிருக்காரு, ஆனா ஃபுல் மந்திரம் ரொம்ப அற்புதமா இருக்கு. நான் ஃபுல்லாவே படிச்சு காட்ட போறேன் உங்களுக்கு. இந்த ஓங்காரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓம் இதி, ஓம் என்ற இந்த அக்ஷரமே, ஏதத் அக்ஷரம் என்ற இந்த அக்ஷரமே, இதம் சர்வம் இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம் தான். ஓங்காரத்துக்கு அந்நியமா ஒண்ணுமில்லை அப்படின்னு முதல் மந்திரம் சொல்லுது. எல்லாம்னா என்ன சாமி எடுப்பீங்க? கேள்வி வருது. எல்லாம் சொல்றீங்களே, அந்த எல்லாம்னா சர்வம் சர்வம், அந்த சர்வம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஓங்காரத்தை பத்தி தான் 12 மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாண்டூக்கியத்துல சொல்ல போகுது. தஸ்ய உபவியாக்கியானம், நான் அதை பத்தி வியாக்கியானம் பண்ண போறேன் அப்படின்னு மந்திரமே சொல்லுது. சொல்லிட்டு சொல்லுது, பூதம் பவத் பவிஷ்யதி சர்வம் ஓங்கார ஏவ, பூதம் பவத் பவிஷ்யதி சர்வம் ஓங்கார ஏவ, பூதம் பவத் பவிஷ்யதி சர்வம் ஓங்கார ஏவ. கடந்து போனது எதெல்லாம் இருக்குமோ பூதம், இனி வரக்கூடியது எதெல்லாம் இருக்குமோ பவிஷ்யத்து, எது இந்த நிகழ்காலத்துல எது இருக்கோ பவத்து, பூதம் பவத் பவிஷ்யத், பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர், இதுல எதெல்லாம் இருக்குமோ அது எல்லாம் இருக்கோ இருந்துச்சோ இருக்கோ இருக்குமோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்வம் ஓங்கார ஏவ, எல்லாம் ஓங்காரம் தான். 3 காலத்துல இருக்கிறது எல்லாம் ஓங்காரம் தான். அது மட்டும் இல்ல, எச்ச அந்நிய திரிகாலாதீதம், இந்த 3 காலங்களுக்கு அந்நியமா எது 3 காலங்களை கடந்த தத்துவமா இருக்கோ ஈஸ்வர தத்துவம். கடந்தது எது? ஈஸ்வர தத்துவம் தான். அந்த ஈஸ்வரனும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர தத்துவமும் காலங்களை கடந்ததா இருக்கிற ஈஸ்வர தத்துவமும் ஓங்காரம் தான். ததப்பி ஓங்கார ஏவ திரிகாலாதீதம், 3 காலங்களை கடந்ததா இருக்கிறதும் ஓங்காரம் தான் அப்படின்னு அந்த முதல் மந்திரம் சொல்லுது. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற சர்வமும் ஓங்காரம் தான். ஓங்காரத்துக்கு அந்நியமா வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதி உபக்ரம்ய ஆச்சாரியா சொல்றார் என்று ஆரம்பித்து முதல் மந்திரத்துல ஆரம்பிச்சு 12 மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொன்னதுக்கு பிறகு காரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரிக்கை, மாண்டூக்கிய காரிக்கான்னு ஒண்ணு ஸ்பெஷல். எனக்கு என்ன துக்கம் இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப நாள ஒரு துக்கம் இருந்துச்சு. சங்கரர் வந்து தாத்தாவோட தன்னோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா, சங்கரருக்கு அப்பா யாரு? கோவிந்த பகவத் பாதர். தாத்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா கௌடபாதர். தாத்தா எழுதுனத வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே மாட்டேன்றாரே அப்படின்னு எனக்கு பரமகுரு, பரமேஷ்டி குரு, பரமகுரு பரமேஷ்டி குருன்னு சொல்லுவாங்க. பரமகுரு, அந்த பரமகுருவோட வாக்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா இவர் சொல்லவே மாட்டேன்றாரே அப்படின்னு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா கொட்டேட் பண்றாரு. மாண்டூக்கிய காரிக்கா ரொம்ப கம்பீரமானது. அதுல முதல் பிரகரணத்துல இருக்கிறது எல்லாமே ஆகம பிரகரணம்னு பேரு. அந்த ஆகம பிரகரணத்துல இருந்து ஆச்சாரியர் ஒவ்வொன்னா கோட் பண்றார். அந்த கொட்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 26வது காரிக்கா வந்து பாத்தீங்கன்னா அருமையான காரிக்கா சொல்றார். 26வது காரிக்கா, பிரணவோ ஹ்யபரம் பிரம்ம பிரணவஸ்ச பரஸ்மிருதः அபரோ அனந்தரோ பாஹ்யோ அனபர பிரணவோ வ்யயः. மாண்டூக்கிய காரிக்கால 26வது காரிக்கா, பிரணவோ ஹ்யபரம் பிரம்ம. அருமையானது, ரொம்ப கிளாரிட்டி கிடைச்சிரும். பிரணவம் தான் வந்து பாத்தீங்கன்னா அபர பிரம்மம்னா என்ன அர்த்தம்? அபர பிரம்மம்னா சகுண பிரம்மம். சகுண பிரம்மத்துக்கு தான் என்ன பேரு? ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. அப்ப அபர பிரம்மம்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரன் பிரணவம் தான். அதே மாதிரி பிரணவஸ்ச பரஸ்மிருதா, அந்த பிரணவம் தான் பரபிரம்மம் என்றும் நினைக்கப்படுகின்றது.
சுருதிகளால மந்திரங்களால. அப்போ சகுண பிரம்மமும் ஈஸ்வரனும் பிரணவம் தான், நிர்குண பிரம்மமும் பிரணவம் தான். அது எப்படிப்பட்டதா இருக்கு? அபூர்வோ. அந்த பிரணவத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த பிரணவமா இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு ஆதி காரணம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி அனந்தரோ, அனந்தரம் அப்படின்னா அதுல இருந்து எந்த காரியங்களும் உண்டாகவில்லை. பிரம்மத்துக்கு காரணமும் இல்லை, பிரம்மத்துக்கு பாத்தீங்கன்னா காரியமும் இல்லை, அப்பா அம்மாவும் இல்லை, குழந்தைங்க பேர குழந்தைங்களும் இல்லை, யாரும் இல்லை, ஒரே ஒரு சிங்கிள் தான் அது. அப்ப அப்படிப்பட்டது பாத்தீங்கன்னா அபாகியோ, அதுக்கு வெளியிலன்னு ஒண்ணு இல்லை, அதுக்கு வெளியிலன்னு ஒரு இதுவே இல்லை. என்ன ஏன்னு கேட்டீங்கன்னா சர்வத்தையும் வியாபிச்சு அதுதான் இருக்கு, உள்ள வெளியிலன்னு அதுக்கு ஒண்ணும் இல்லை. அனபரகா, அதுக்கு வேறானதா மேலானதா எதுவுமே இல்லை. பிரணவம் தான் பாத்தீங்கன்னா அவ்யயா, நாசமில்லாத தத்துவம் இந்த பிரணவம். அப்ப அதனால பாத்தீங்கன்னா பிரணவத்தை பாத்தீங்கன்னா இந்த விதமா 26வது காரிக்கா மாண்டூக்கிய காரிக்கா சொல்லுது. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் 27 சொல்றார். சர்வஸ்ய பிரணவோ ஹ்யாதிர் மத்யம் அந்தஸ்ததைவ ச. சர்வஸ்ய பிரணவோ ஹ்யாதி மத்யம் அந்தஸ்ததைவ ச. ஏவம் ஹி பிரணவம் ஞாத்வா வ்யஷ்ணுதே ததனந்தரம். வ்யஷ்ணுதே ததனந்தரம். சர்வஸ்ய பிரணவோ ஹ்யாதி, இந்த எல்லா ஜெகத்துக்கும் பாத்தீங்கன்னா ஆதி காரணம் எது அப்படின்னா பிரணவம் தான் ஆதி. பிரணவம் பிரம்மமா எடுத்துங்க, இல்ல பிரணவமா வாக்கா எடுத்துங்க. நான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஓம் அத ஓம் அத ஓம் அத்தன்னு சொல்றதுக்கு ரீசன் சொல்லியிருக்கேன். மனுஸ்மிருதியில பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்லியிருக்கு, சிருஷ்டிக்கு ஆதியில சப்தம் எது சுவாமி அப்படின்னா, சிருஷ்டியில பாத்தீங்கன்னா முதல் சப்தம் பாத்தீங்க அப்படின்னா ஓம் அத, ரெண்டாவது சப்தம் அத. இந்த ஓங்காரத்தை பகவான் டெய்லி நம்ம பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், ஸ்லோகம் படிக்கிறோமா, டெய்லி படிக்கிறோம். டெய்லி பாத்தீங்கன்னா மங்களாச்சரணத்துல குருவை பத்தி படிக்கும் போது ஸ்வேதாஸ்வதர மந்திரம் படிச்சுட்டு இருக்கோமா. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ஸ்ச பிரகினோதி தஸ்மை தம்ஹ தேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுருவை சரணமகம் பிரபத்யே. டெய்லி குருவோட வயதுல பாத்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன அது சொல்லுது அப்படின்னா, யார் ஆதியில பிரம்மாவிற்கு வேதங்களை அனுகிரகம் செய்தாரோ. எப்படி அனுகிரகம் பண்ணார்? பாடசாலையில உட்கார வச்சு வாப்பா அப்படின்னு பிரம்மாவை கூட்டி வச்சு 12 வருஷம் பாட முடியன்ட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா சொந்த எல்லாத்தையும் சாக்கையெல்லாம் சொல்லி கொடுத்தாரா? மொத்த வேதத்தையும் சதுர்வேதத்தையும் படிக்கிறது குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 25 வருஷம் ஆகும், மொத்தத்தையும் சதுர்வேதங்களையும் படிச்சு முடிக்கிறது. அப்ப அது வரைக்கும் பிரம்மா உட்கார்ந்து பாடம் படிச்சாரு அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. என்ன பண்ணாரு அப்படின்னா ஓம் அப்படின்னு ஒரு அக்ஷரத்தை பாத்தீங்கன்னா அந்தர்யாமியா இருக்கிற, அவர் வெளியில கூட வரல, பிரம்மாவோட அந்தர்யாமியா ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணார், ஓம்னு ஒரு சப்தத்தை பிரகடனம் பண்ணார். அப்படி பிரகடனம் பண்ண மாத்திரத்துல ஓம் அத, அந்த ஓம் சொன்ன மாத்திரத்துல அவருக்கு எல்லா வேதங்களும் ஸ்புரிச்சது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஓங்காரம் தான் பாத்தீங்கன்னா அந்த ஓம் சொன்ன மாத்திரத்துல எல்லா வேதங்களும் ஸ்புரிச்சோன அத, அதன்ற சப்தம் பிறகுன்னு அர்த்தம். பிறகு என்ன பண்ணார் பிரம்மா, மேனுவல் கிடைச்சிருச்சு. மேனுவல் கிடைச்சோன ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டார். இந்த மொத்த ஜெகத்தையும் பாத்தீங்கன்னா அந்த ஓங்காரத்திலிருந்து வேதம், வேதம் தான் மேனுவல், அந்த மேனுவலை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா அந்த மொத்த கிரியேஷனையும் பிரம்மா பண்ணினார். அப்ப காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரண சப்தம் ஓங்காரம், ஆதி சப்தம். அப்ப இப்ப இருக்கிறது, இப்ப எந்த சப்தங்கள்லாம் இருக்கோ, எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் அந்த ஓங்காரத்துக்கு மேலதான் கல்பிதம். அகாரம் ஆதி, உகாரம் மத்தியமம், மகாரம் பாத்தீங்கன்னா அந்தம். சப்தத்தை சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சப்தத்தை சொல்றாலும் வாயை திறக்கணுமா? எந்த சப்தத்தை சொன்னாலும் வாயை திறக்கணும். இல்ல, வாயை திறக்கும் போது அகாரம் அங்க மறைஞ்சிருக்கு. பாலுல நெய் மாதிரி அகாரம் வியாபிச்சிருக்கு எல்லா சப்தங்கள்லயும். அதே மாதிரி எந்த சப்தத்தை சொல்லி முடிச்சாலும் எப்படி முடிப்பீங்க? வாயை மூடணுமா? வாயை மூடும் போது மகாரம். வாயை திறந்தா அகாரம், வாயை மூடினா மகாரம்.
அதுக்கு நடுவுல இருக்கிற சப்தங்கள் எல்லாம் உகாரம். அப்ப இந்த ஜெகத்துல இருக்கக்கூடிய இப்ப இருக்கிற சப்தங்கள் எல்லாம் வந்து அகார உகார மகாரம் தான் ஆதி அந்தம் மத்தியமம். அப்ப அதனால்தான் சொல்லுது சர்வசிய பிரணவோஹியாதிகி. பிரணவம்னு சொல்லக்கூடிய அக்ஷரமா எடுத்தாலும் ஓங்காரம் தான் ஆதி, ஓங்காரம் தான் மத்தியம், மத்தியமத்தில் இருக்கிறது, ஓங்காரம் தான் அந்தத்துல இருக்கிறதும், பிரம்மம் தான் வஸ்துவா சொன்னீங்கன்னா பிரம்மம் தான் ஆதி காரணம், பிரம்மம் தான் இப்பவும் கான்சியஸ்னஸ் தான் ஆதியில இருந்துச்சு, இப்பவும் கான்சியஸ்னஸ் தான் இருக்கு எல்லாம். இதுக்கப்புறம் முடியும் போதும் இந்த நாமரூபங்கள் எல்லாம் லயமாச்சுன்னா அந்த கான்சியஸ்னஸ்லயே முடிஞ்சிரும். அப்ப அதனால ஆதி அந்தம் மத்தியம் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரணவம் தான். ஏவம் ஹி பிரணவம் ஞாத்வா. இந்த விதமா பிரணவத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா விசாரம் செய்து அறிந்து கொண்டு என்ன பண்ணணும், வியஷ்ணுதே ததனந்தரம் அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரணவத்தை தன்னுடைய ஆத்மாவாகவே அடைகின்றான். மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான மந்திரம். ஏன் அப்படின்னா மாண்டூக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்திரமே 9வது மந்திரம் இருக்கு, 12வது மந்திரம் இருக்கு. இந்த 12வது மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மந்திரமே கிளியரா இருக்கு. அமாத்திர சதுர்த்தோ அவ்யவஹார்யஹ பிரபஞ்சோபசமஹ சிவோ அத்வைதம் அத்வைத ஏவம் ஓங்கார ஆத்மைவ சம்விஷத்யாத்மனா ஆத்மானம். மாண்டூக்கிய உபனிஷத்துல 12வது மந்திரம் சொல்லுது. அகாரத்தை உக்காரத்தில் லயம் பண்ணி, உக்காரத்தை மகாரத்தில் லயம் பண்ணி, மகாரத்தை வெறும் கான்சியஸ்னஸ்ல லயம் பண்ணி அந்த ஓங்கார சுரூப்பியா துரியமா நான் தான் இருக்கின்றேன் என்று அவன் என்ன பண்றான், ஓங்காரத்தை தானாக அறிகின்றான், தன்னையே ஓங்காரமாக அறிகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மாண்டூக்கியத்துல 12வது மந்திரம் சொல்லுது. அதை தான் இங்க காரிக்காக்காரர் என்ன பண்றார், அந்த இவ்விதம் ஓங்காரத்தை அறிந்து ஏவம் ஹி பிரணவம் ஞாத்வா, இந்த விதமா பிரணவத்தை அறிந்து கொண்டு என்ன பண்ணணும், அந்த பிரணவத்தை ஆத்மாவாக அறிகின்றான் அப்படின்னு சொல்லுது. சொன்னதுக்கு பிறகு அடுத்த காரிக்கா 28வது காரிக்கா 1:28 மாண்டூக்கிய காரிக்கா அதுல சொல்லுது பிரணவம் ஹி ஈஸ்வரம் வித்யாத். யாரெல்லாம் அபியாசம் பண்றீங்களோ எடுத்து ஹை ஜம்ப்ல பண்ணக்கூடாது, மூக்கு உடஞ்சு போயிடும். மாடிப்படியில சின்ன வயசுல என்ன பண்ணுவோம், தப்பி சின்ன பையனா இருக்கும்போது ஏறுவோம், 2 ஸ்டெப் ஏறி பார்க்கறது, 3 ஸ்டெப் ஏறி பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் டொம்முன்னு எங்கேயா இடிச்சு போய் ஏற முடியாம கீழே விழுந்து அடிவாங்க. அந்த ஸ்டெப்ஸ்ல என்ன ஆகும், கரெக்டா எங்க அடிபடும், மூக்குல தான் அடிபடும், தலையில தான் அடிபடும். 2 ஜம்ப் பண்ணினீங்கன்னா. அதே மாதிரி ஸ்டெப்பா போனீங்க அப்படின்னா நிதானமா நல்லா போயிடலாம். அதனால ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், அகார உபாசனை பண்ணணும், அதுக்கப்புறம் உக்கார உபாசனை பண்ணணும், அதுக்கப்புறம் மகாரம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் துரியத்துக்கு வரணும். இதெல்லாம் ஹை ஜம்ப் பண்ண முடியாது, பைபாஸ் பண்ண முடியாது, ஸ்கிப் பண்ண முடியாது. சாய்ஸ்ல விட்டுடலாமா சாமி, நம்ம தான் ரொம்ப ஸ்பெஷல் ஆச்சு. சின்ன வயசுல இருந்தே சாய்ஸ் தானே வச்சிருக்கோம், நம்ம எல்லாத்துக்கும் சாய்ஸ். இங்கெல்லாம் அது மாதிரிலாம் சாய்ஸ்லாம் இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொன்றத்தையும் தாண்டி தான் போகணும். அப்ப முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சாதகன் ஓங்கார அபியாசம் பண்றவன் ஓங்காரத்தை எப்படி அறியணும், பிரணவம் ஹி ஈஸ்வரம் வித்யாத். பிரணவம் ஈஸ்வரம் வித்யாத், ரொம்ப அற்புதம் பாருங்க. சகுண பிரம்மன் பிரணவத்தை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் என்று அறிந்து கொள்வாயாக. அறிஞ்சிட்டு என்ன பண்ணணும், சர்வசிய ஹிருதி சம்ஸ்திதம். அந்த ஹிருதயே ஸ்திதம் இருக்குது, எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியலையே, இது எங்க இருந்து எடுத்தீங்க, எனக்கு கட் அண்ட் பேஸ்டா காப்பி பண்ணதானே இது. ஹிருதயே சம்ஸ்திதம், ஹிருதி சம்ஸ்திதம்னு வார்த்தை வரும். பிரணவம் ஹி ஈஸ்வரம் வித்யா சர்வசிய ஹிருதி சம்ஸ்திதம், அப்படிதான் இருக்கணும். ஆமா அதுதான் கேட்கணும். இது எப்படியோ டைப் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயே ஸ்திதம்னு வந்திருக்கு. ஒருவேளை பாட்டம் எங்கேயாவது அப்படி இருக்குமா இருக்கு. ஆமா புக்ல அப்படிதான் இருக்கு. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதோ ஒன்றத்தை பார்த்து பண்ணியிருக்காரு, அது வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயே ஸ்திதம்னு வந்திருக்கு. ஹிருதயே ஸ்திதம் இல்ல, ஹிருதி சம்ஸ்திதம். இதுதான் என் புக்ல இருக்கிறதெல்லாம் இருக்கு, நான் சொல்லி கொடுக்கறதுல அப்படிதான் சொல்றேன். சர்வசிய ஹிருதி சம்ஸ்திதம். இந்த பிரணவம் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டா என்ன சொல்லுவீங்க, பிரணவம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரணவம் எப்படி இருக்கு, அகம் 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 அகம்னு கான்சியஸ்னஸா இருக்கு. ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராண ரூபத்துல ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா மகார ஸ்வரூபியா நாதஸ்வரூபியா அங்கதான் இருக்கார்.
அப்ப ஹிருதயத்துலதான் நிர்குண பிரம்மமும் கான்சியஸ்னஸா இருக்கு. அந்த ஹிருதயத்துலதான் அந்த கான்சியஸ்னஸ் பிளஸ் மாயா சேர்ந்து பிரணவமா இது பிராணரூபமா ஈஸ்வரனும் அந்த பிராணரூபத்துல அந்த ஹிருதயத்துலதான் இருக்கார். எங்க இருக்கு? எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் அந்த பிரணவமா இருக்கிற ஈஸ்வரன் இருக்கின்றார். சர்வ வியாபினம் ஓங்காரம். இந்த ஓங்காரத்தை ஐயோ சுவாமி நீங்க ஹிருதயத்துல இருக்கா சுவாமி, அப்ப லிமிட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா லிமிட் ஆகலப்பா. அது உள்ளயும் இருக்கு வெளியிலையும் இருக்கு, எல்லாத்தையும் வியாபிச்சு இருக்கு, ஸ்கிரீன் மாதிரி. அதனால சொல்றாரு சர்வ வியாபினம் ஓங்காரம். எல்லாத்தையும் வியாபிச்சு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா படர்ந்து வியாபிச்சு இருக்கக்கூடியது அந்த ஓங்காரத்தை என்ன பண்ணுது? ஞாத்வா சர்வ வியாபினம் ஓங்காரம் மத்துவா அறிந்து. அறியறதுனா என்ன சுவாமி? தெரிஞ்சு போச்சா? பலன் கிடைச்சிருமா? தெரியாது. ஹிருதயஸ்திதம் இருக்கா? அப்படியா இருக்கு? அப்ப புதுசா போட்டிருப்பேன். பழைய புக்ல எல்லாம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். என்னோட புக்ல எல்லாம் அப்படி இல்லை. ஹிருதயஸ்திதம் இருக்காமா? ஆமா கீதா இல்ல, இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்துல ஹிருதய ஸ்திதம் இருக்கு புக்ல. ஆனா மாண்டுக்கிய புக்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஹிருதய, ஆமா மாண்டுக்கிய புக்ல ஹிருதி சம்ஸ்திதம் இருக்கு. ஆனா சுவாமி அடிச்சது வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் புக்ல என்னன்னா ஹிருதய ஸ்திதம் இருக்கு. அது அப்ப என்ன அர்த்தம்? சங்கரர் எழுதும் போது ஒருவேளை பாட்ட பேதம் இருந்திருக்கணும்னு தெரியுது. ஒன்னும் விஷயம் ஒரே மீனிங் வந்து ஒரே மீனிங் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்ப வந்து இந்த விதமா அறிந்து குருநாதர் மூலமா நல்ல பிரயோக விதிகளை தெரிஞ்சுக்கணும். அகார உக்கார மக்காரத்தை எப்படி பிரயோகிக்கணும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் துரியத்தை வந்து பாத்தீங்கன்னா விசாரம் மூலமா இது எல்லாம் பிரம்மம் தான் அப்படின்னு நல்ல சாலிடா வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு காலையில 7வது சாப்டர்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோமா? 7வது சாப்டர்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன் தெரியுங்களா? சர்வம் பிரம்மமயம் ஜெகத்தை தான் கொண்டுட்டு வர போறேன். சகுண ஈஸ்வரன் தான் 6வது சாப்டர்ல இருந்து 7வது சாப்டர்ல இருந்து 12வது சாப்டர் வரைக்கும். இது மொத்தமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரமயம் அப்படின்றத கொண்டு வரதுக்காக தான் 7வது சாப்டர் ஆரம்பிச்சிருக்கு. அப்ப 7வது சாப்டர் வந்து படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஈஸ்வரனுக்கு அந்நியமா இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. ஈஸ்வரன் யாரு? ஓங்காரம். ஓங்காரம் எங்க இருக்கு? சர்வத்தையும் வியாபிச்சு மொத்தமா ஈஸ்வரன் தான் ஓங்கார சுரூபியா அவர் தான் இருக்காருன்னு தெரிஞ்சிடும். இந்த விதமா தெரிஞ்சுக்கிட்டு தீரோ ந சோச்சதி. தீர புருஷன் என்ன பண்றான் அப்படின்னா விவேகி, தீரன், நல்ல புத்திசாலி, தைரியமானவன். அவன் என்ன பண்றான்? ஒரு லாபமும் இல்லை, ஒரு நஷ்டமும் இல்லை, ஒரு சுகமும் இல்லை, ஒரு துக்கமும் இல்லை அப்படின்னு நல்லா அந்த ஓங்காரத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுறான். அவனுக்கு சுக துக்கங்கள் லோகத்திலிருந்து ஒன்னும் கிடைக்கிறது இல்லை. அவன் கவலை கொள்வதில்லை. ந சோச்சதி, சோக்கத்தை அடைவதில்லை சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் அடுத்த மந்திரம் சொல்லுது, 12வது மந்திரத்தை சொல்லுது. அமாத்ரோ அனந்த மாத்திரஸ்ச. இது எத்தனாவது காரிக்கா? 29வது காரிக்கா. 29வது காரிக்கா 1:29 சொல்றார். அமாத்ரோ நந்த மாத்திரஸ்ச துவைதஸ்யோபசம சிவஹ ஓங்காரோ விதிதோ ஏன சமுனிர் நேதரோ ஜனஹா. அற்புதமான காரிக்கா. அமாத்ரோ அனந்த மாத்திரஸ்ச. அமாத்திரா இருக்குல்ல, அகார உக்கார மகாரம் லிமிட். அகாரம் ஜாகிரதம், ஜாகிரத லோகத்துல நம்ம பாக்குறதெல்லாம். உகாரம் சொப்பனம், சொப்பனத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும். அதுக்கப்புறம் மகாரம், மகாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் ஜாகிரதத்துக்கும் சொப்பனத்துக்கும் பீஜம், காரண சரீரம். அப்போ 2 அவஸ்தைகள் காரியம். ஒரு டீப் ஸ்லீப் வந்து பாத்தீங்கன்னா காரணம், காரண காரியம். எப்பெல்லாம் காரண காரியம் வருதோ அதெல்லாம் அனித்தியம்னு புரிஞ்சுக்கணும். காரண காரியம் இது வந்துச்சுனாவே அது அனித்தியம். அப்ப அகார உக்கார மகாரம் மொத்தமும் எதை குறிக்குது அப்படின்னா அகார உக்கார மகாரம் இந்த மொத்த ஜெகத்தையும் காரண காரிய ரூபமா இருக்கிற ஜெகத்தை குறிக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா அனித்தியம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அமாத்திரான்னு ஒண்ணு இருக்கே சுவாமி, துரியம். 4வது மாத்திரா இது. அதுதான் இங்க சொல்லுது அமாத்ரோ நந்த மாத்திரஸ்ச. அந்த அமாத்திரான்றது ஒண்ணு இருக்கு. அகார உக்காரம் மகாரம் முடிஞ்சதுக்கு பிறகு இருக்கக்கூடியது. ஓம் ஓம். இந்த ஓங்காரம் முடிஞ்சு அடுத்த ஓங்காரம் ஸ்டார்ட் பண்றதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்பேஸுக்கு பேரு அமாத்திரான்னு பேரு.
அமாத்திரானா அங்க மாத்திரை எதுவுமே இல்லை. அப்ப யார் இருக்கா சுவாமி? அறிகின்ற நான் மாத்திரம், ஆத்மா மட்டும் இருக்கு. ஆத்மாவுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா, பிரம்மத்துக்கு பேர் வந்து அமாத்திரான்னு பேர். பிரம்மத்துக்கு பேர் என்னது? அமாத்திரா. அது எப்படிப்பட்டது? அனந்த மாத்திரஸ்ச. இந்த மொத்த சப்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா அனந்தமா இருக்கிற எல்லாம் அதுக்கு மேலதான் கல்பிதம். அது அன்லிமிட்டா இருக்கிறது. துவைத்தஸ்ய உபசமஹா சிவஹா. அந்த மங்களம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, அமாத்திரான்னு. ஒரு ஓங்காரத்துக்கும் அடுத்த ஓங்காரத்துக்கும் நடுவுல இருக்கிற ஸ்பேஸ். அங்க பிரபஞ்சம் இல்லை. அகாரம் ஜாகிரத பிரபஞ்சம், உகாரம் சொப்பன பிரபஞ்சம், மகாரம் காரண பிரபஞ்சம். காரண காரியத்துக்கு அந்நியமா பிரபஞ்சம் எதுவுமே இல்லை. மூணே 3 அவஸ்தைகள் தான். இந்த 3 அவஸ்தைகளும் நஷ்டமாயி உபசமம் ஷட் டவுன் ஆன இடம் எது? ஓம். அந்த ஓம் எங்க முடியுதோ அந்த இடத்துல நல்லா கவனிங்க, உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. ஓங்காரத்தை ஒரு 1/2 மணி நேரம் சொல்லிட்டு ஒவ்வொரு அக்ஷரமா அகார உக்கார மக்காரத்தை சொல்லிட்டு இந்த பூர்ண ஓங்காரத்தை சொல்லுங்க. ஓம். அங்க என்ன இருக்குன்னு பாருங்க. அங்க ஆப்ஜெக்ட் ஒண்ணுமே இருக்காது. யார் இருப்பா? அந்த ஓங்காரத்தை பார்க்கிற நான் மாத்திரம் இருப்பேன். அந்த நானுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, துவைத்தஸ்ய உபசமஹா. அந்த இடத்துல துவைத்தங்கள் எல்லாம் அடங்கி போச்சு, ஷட் டவுன் ஆச்சு, உபசமம் ஆயிடுச்சு. அந்த இடத்துல யார் இருக்கா? நான் மாத்திரம் இருக்கேன். அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா சிவஹா. அந்த கான்சியஸ்னஸ்க்கு பேரு சிவம், பிரம்மத்துக்கு பேரு சிவம்னு பேரு சிவஹா. இந்த விதமா ஓங்காரோ விதித்தோ, இந்த விதமா விசேஷ ரூபமா அபியாசத்து மூலமா எவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓங்காரத்தை அனுபூதியா அறிகின்றானோ, அபரோக்ஷமாக அறிகின்றானோ, விதித்தோ விஞ்ஞானம் பண்றானோ, அவன்தான் வந்து பாத்தீங்கன்னா விதித்தோ ஏன, எவனால் இந்த ஓங்காரம் இந்த விதமா அறியப்பட்டதோ, ச முனிகி, அவன்தான் முனிவன். ஜடைய வச்சுட்டு கொண்டையை போட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு காவி வஸ்திரம் போட்டுக்கிட்டு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு அவன் முனிவன் ஆக மாட்டான். இந்த ஓங்காரத்தை அறிந்தவன் தான், எவனால் அறியப்பட்டதோ அவன்தான் முனிவன். ந இதரோ ஜனக. மற்றவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஜனங்கள்லாம் முனிவர்கள் ஆக மாட்டார்கள், செத்து போயிடுவாங்க எல்லாரும் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தா. அப்ப ஓங்காரத்தை அறிஞ்சவன் தான் முனிவன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காரிக்கா சொல்லி முடிக்குது. இந்த விதமா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாண்டூக்கிய காரிக்காவை சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு அடுத்தது பாருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாண்டூக்கிய உபனிஷத்தோட காரிக்கையை முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாராயண உபனிஷத்திலிருந்து ஆரம்பிக்குது. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாளைக்கு பார்க்கலாம். டைம் ஆச்சு, நாளைக்கு பார்க்கலாம். ஓவர் டோஸ் இப்பவே. அதனால ஓங்காரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல முறையில இப்பவே அபியாசம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. யாரா இருந்தாலும் ஓங்காரத்தை வந்து எப்படி பண்ணாலும் பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். எப்படி பண்றீங்களோ உங்களுக்கு வசதி, நான் சொல்லித்தரேன் எல்லாத்தையும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை நல்லா உங்களுக்கு இஷ்ட தேவதா வந்து சிவனோ இல்லை பிரதான தெய்வத்தை 2 தான் வச்சுங்க. துணிக்கு எது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம்? துணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு இருக்கணும், அதுக்கப்புறம் நூல் இருக்கணும். பஞ்சு யாரு? சிவபெருமான். நூல் எது? விஷ்ணு பகவான். இதுல இருந்து தான் கிளாத் உண்டாயிருக்கு. இதுல இருந்து தான் நம்ம ட்ரெஸ் எல்லாம் பண்றோம். அதே மாதிரி என்ன அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க சிவனை வச்சுக்கோங்க, இல்லைன்னா விஷ்ணு வச்சுக்கோங்க, ரெண்டும் ஒண்ணுதான். ஏதோ ஒரு போட்டோவை வந்து மாட்டிக்கிட்டு ஒரு தீபத்தை போடுங்க. தீபத்தை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தை ஜபிக்க ஆரம்பிச்சிருங்க. இதெல்லாம் பேக்ரவுண்ட்ல ஒவ்வொன்றா வரப்போகுது. பிரணவம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்குற மந்திரம் வேற எதுவுமே இல்லை. மெதுவா மெதுவா உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வந்துடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிரணவ அபியாசியா இருங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணுங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட நாமத்தை சிந்தனை பண்ணுங்க. அதை அப்புறம் ஜபிக்கணும். சாமி இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இருக்கிற நாமத்தை தானே சாமி ஜபிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரப்போகுது. பிரணவன்ற நாமம் இந்த விஷ்ணு சஹஸ்ர நாமத்துக்குள்ளாரே வரவும் போகுது. அது மட்டும் இல்லாம இந்த விஸ்வம்ன்ற சப்தம் எதை குறிக்குது? இப்பதான் பார்த்துட்டு இருக்கோம். ஜெகத் முதல் மீனிங் பிரம்மத்தை குறிக்கிறது, 2வது மீனிங் இந்த ஓங்காரத்தை குறிக்கிறது. அதான போயிட்டு இருக்கு. ஓங்காரம் தான். விஸ்வம் இஸ் ஈக்குவல் டு ஓங்காரம். விஸ்வம் இஸ் ஈக்குவல் டு முதல் அர்த்தம் விஸ்வம் இஸ் ஈக்குவல் டு பிரம்மம். பிரம்மம்னா எத்தனை பிரம்மத்தை எடுக்கணும்? சகுண பிரம்மத்தையும் எடுக்கணும், நிர்குண பிரம்மத்தையும் எடுக்கணும். அதே மாதிரி விஸ்வம் இஸ் ஈக்குவல் டு இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஓங்காரம். விஸ்வம்னாவே ஓங்காரம். ஓங்காரம் எதை குறிக்கும்? சகுண ஈஸ்வரனையும் குறிக்கும், நிர்குண பிரம்மத்தையும் குறிக்கும்.
அப்ப அதனால யாராவது ஐயோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பண்ணிக்கிட்டு ஓங்காரத்தை ஜபிச்சீங்கன்னா என்ன பண்றது, வாயில போடணுமே, தப்பாச்சு அபத்தமாச்சேன்னு யாராவது சொன்னாங்கன்னா இல்லப்பா, விஸ்வத்துக்கு மீனிங்கே ஓங்காரம் தான், விஸ்வத்துக்கு மீனிங்கே பிரம்மம் தான், விஸ்வத்துக்கு மீனிங்கே ஈஸ்வரன் தான். அதனால நான் ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்றேன் அப்படின்னு வந்து கிளியரா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணோம், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை விட்டுட்டு நம்ம எதையும் பண்ணல. பாராயணத்துக்கு முழுசா பாராயணம் பண்ணி முடிங்க. அதுல ஒரே ஒரு நாமத்தை எடுத்துக்கிட்டு ஓங்காரத்தை எடுத்துக்கிட்டு சதா காலமும் ஏக்க தத்துவ அபியாசக, ஒரே தத்துவத்தை திரும்ப 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 ஆவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறத பண்ணோம்னா சங்கல்பங்கள் எல்லாம் நிர்மூலமாகும், அது மோட்சத்தை கொடுக்கறதா ஆகிவிடும். ஆயிடுச்சா? இதை பண்ணிக்கிட்டே வர. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியே வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம நாம வராணன ஓம் நம இதி. ஓம் ராம 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 ராம. ஓம் 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 நாராயண நாராயண. நமஸ்காரம்.